ரூ. 60 அன்லிமிடெட் மீல்ஸ் கொடுத்தா சுரங்கப்பாதைக்குள்ள கூட போய் ஒளிச்சு கடை வச்சிருவீங்களா? ரூ. 60 இவங்ககிட்ட அன்லிமிடெட் மீல்ஸ் வாங்குறதுக்கு அயன் படத்துல சூர்யா டைமண்ட் வாங்க போற மாதிரி அந்த சின்ன சந்துக்குள்ள தான் நெருக்கடியோட பயத்தோட வர மாதிரி இருக்கும். உள்ள வந்து பார்த்தா ஒரு கோயிலையே மறைச்சு வச்சிருக்காங்க. ஒரு கோயிலை காட்டுறதுக்கு தான் இவ்வளவு பயமுறுத்தி கூட்டு வந்தீங்களாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் இப்படிலாம் சொல்றேன்னா, இவங்க சாப்பாடு போடுற இடத்துல இருந்து சாப்பாடு செய்யற இடம் வரையும் பூரா பக்கமும் சாமி போட்டோஸ், ஒரு கோயில் அன்னதான ஸ்தலம் மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துருவாங்க. சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரூ. 60 அன்லிமிடெட் மீல்ஸ், அப்புறம் ஆம்லெட் ஆப்பாயில் வேணா சொல்லிக்கலாம் போல் இருக்கு. இந்த ரூ. 60 இப்போ ரீசெண்டாக தான் ரேட் ஏற்றிருப்பாங்க போல் இருக்கு. என்னடா இது அன்னதானம் சொன்னால் ரத்த பொரியல காட்டுறான்னு யோசிக்காதீங்க. அது ரத்த பொரியல்லாம் இல்லை, அது ஏதோ ஒரு வெஜ் ஐட்டம் தான். என்ன காயின் தெரியல, தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓட்டு வீட்டு செட்டப்ல இருக்கே வேர்த்து ஊத்துமான்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக அந்த குட்டி ஃபேன் இருக்க இடத்துல வந்து என்னை மாதிரி இடத்த பிடிச்சி உட்காந்துட்டீங்கன்னா வேர்க்காது. சாப்பாடை பற்றி பேச மறந்தாச்சு பார்த்தீங்களா? இவங்களோட சாம்பார், ரசம், மோர், ஊறுகாய், பொரியல்னு எதை சாப்பிட்டுப்பயுமே எனக்கு ஒரு ஹோட்டலில் போய் காசு கொடுத்து சாப்பிட்ற ஃபீலே இல்லை. இந்த திருச்செந்தூர், திருப்பதியிலலாம் போய் நம்ம ஒரு அன்னதானம் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஃபீலை தான் கொடுக்குறாங்க. ரூ. 60 நீங்கள் பாட்டுக்கு வகை வகையாக பொரியலுங்க கூட்டுங்கன்னு எதிர்பார்த்துட்டுலாம் போயிடாதீங்க. சாம்பார், ரசம், மோர், ஒரே ஒரு பொரியல், அப்பளம், ஊறுகாய், இவ்வளோதான் அவங்க அஃபோர்ட் பண்ணுறாங்க. ரூ. 60 மோசம்னு சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அங்கே இருக்க சாமி படத்தெல்லாம் பார்த்துட்டே ஒவ்வொரு வாயாக எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு திருப்தியில் வந்து வெளியே நிற்கலாம் ஜம்முன்ட்டு.